வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வகையில் பொது அறிவு சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு டாபிக் வைஸும் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட இம்பார்ட்டன்ட் வீடியோஸும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையுமே நம்ம இம்பார்ட்டன்ட் வீடியோஸாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பெரிய புராணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் தமிழ் கவிதை பதிவு. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இது 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், கலித்தொகை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. ஆப்ஷன் இது சங்ககால இலக்கியத்தில் ஒரு செவ்வியல் தமிழ் கவிதை படைப்பாகும். இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இது 10 பாட்டு அல்லது 10 தொகுப்புகளில் 6வது. இது தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் அறிக்கைகளில் எது மராட்டியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள். ஆப்ஷன் பக்தி இயக்கியங்கள், கொரில்லா போர்முறை, பிஜாப்பூர் மற்றும் கோல்கொண்டாவில் சீரழிவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மராட்டிய நிர்வாகம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. ஆப்ஷன் சிவாஜிக்கு அஷ்டபிரதான் எனப்படும் 8 அமைச்சர்கள் குழு உள்ளது. மாநிலத்தின் பொது நலன் மற்றும் நலன்களை கவனிப்பதே பேஷ்வாவின் கடமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. 2 கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினில் எதெல்லாம் சரியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரியானவை. அதாவது நியாதீஸ்னா தலைமை நீதிபதி தான். அதே மாதிரி ஹிரோனபீஸ்னா உள்துறை செயலாளர். ரெண்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட்டு, இதுலேயுமே சரியான பொருத்தங்களை தான் தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஆங்கிலோ மராத்திய போர் 1775 முதல் 1782. இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் 1803 முதல் 1806. மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் 1813 டு 1818ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 6க்கு ஆன்சர் ஏ 1 மற்றும் 2 சரியானவை. நெக்ஸ்ட்டு 7th கொஷின், சரஸ்வதி மஹால் நூலகம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாஜிராவ் 2, கிருஷ்ணதேவராய, செர்போஜி 2, பேஷ்வா மாதவ்ராவ் 1. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செர்போஜி 2. இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ தெரியாதவங்க நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின், தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளில் எது சரியானது. இவர் ஒரு பாளையக்காரர் மற்றும் கொங்கு நாட்டு பகுதியை ஆண்ட தலைவர். நெக்ஸ்ட்டு, 1805ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆங்கிலேயர்களால் இவரது 2 சகோதரர்களும் வட்டக்கோட்டை கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். இது தவறாக கொடுத்துருக்காங்க. இது தீரன் சின்னமலை பற்றிய கூற்று கிடையாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 9வது கொஷின், தேவாரம் பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி சேகரித்து ஏற்பாடு செய்தார். நெக்ஸ்ட்டு, முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தேவாரம் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின், முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சின் பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயமாக பயிற்றுவிப்பதை எதிர்த்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு, நீதி கட்சி, திராவிட கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட் கொஷின், பக்தவச்சலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. இவர் அன்னி பெசன்ட்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடன் தொடர்புடையவர். காங்கிரஸின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய திராவிடம் என்ற பத்திரிகையை தொடங்கினார். இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே சரியில்லை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 ரெண்டும் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி எம் கருணாநிதி. நெக்ஸ்ட் கொஷின்,
கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஷின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எம்.ஆர். ராதா. நெக்ஸ்ட் கொஷின். மு. கருணாநிதி காலத்தில் தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் 1961 திருத்தம் செய்து 1970 அதிகபட்ச நிலப்பரப்பை 30 ஏக்கரிலிருந்து டேஷ் ஆக குறைத்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 15 ஏக்கராக குறைத்தார். நெக்ஸ்ட் கொஷின். பி.எஸ். லோகநாதன் கமிட்டி எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்டது? ஆன்சர் பருத்தி ஆலைகள் பற்றிய பிரச்சனைக்கு தான் பி.எஸ். லோகநாதன் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த வீடியோவில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இதோட கண்டினியூஸ் அடுத்த பார்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 4க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அல்லது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.